ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என பிரதமர் மோடி கூறவில்லை. அந்த அளவிற்கு கருப்பு பணம் உள்ளது என்றுதான் அவர் கூறியதாக தமிழிசை தெரிவித்தார். 15 லட்சம் ரூபாய் போடுவேன் அப்படின்னு மோடி சொன்னார் என்று சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், மோடி அப்படி சொல்லலை. இங்கே உள்ள கருப்பு பணம் பதுக்கி வைத்திருப்பது எந்த அளவிற்கு மக்களின் பணம் சுரண்டப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு குடும்பத்திற்கு 15 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு திட்டங்களை நம்மளால் கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு பணம் அங்கே மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அவர் சொன்னார். இதில் உடனே அரசியல் விஞ்ஞானிகள் தான் அதை செய்திருக்கிறார்கள், விண்வெளி விஞ்ஞானிகள் தான் அதை முழு முயற்சியில் செய்திருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு நாடு பெருமைப்படும் பொழுது அதை அந்த நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு பிரதமர் பெருமையோடு நினைத்திருக்கிறார் என்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இராணுவ வீரர்கள் பணிபுரிவதை பிரதமர் அரசியலாக்குகிறார், விண்வெளி விஞ்ஞானிகள் பணிபுரிவதை பிரதமர் அரசியலாக்குகிறார் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களின் இயலாமையை காண்பிக்கிறது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.